துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடன் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசியினுடைய குரு பயிற்சி பலன்களை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை பொறுத்து கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன மாதிரியான நற்பலன்களையும் பாதிப்புகளையும் கொடுத்திருக்கும், அதிலிருந்து வெளிவருவதற்கான சில வாய்ப்புகள் இந்த ஆண்டு குரு பயிற்சியில் இருக்கா அப்படிங்கிறதையும், இந்த ஆண்டு குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களையும் பாதிப்புகளையும் தரவிருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளையும் கூட இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சியாக இருக்குது. அதை பொறுத்து துலாம் ராசிக்கு கடந்த குரு பயிற்சியானது என்ன மாதிரியான பாவகங்களை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது கடந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது 1-3-11 இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது குரு இருக்கக்கூடிய மேஷ ராசி அப்படிங்கிறது எந்தெந்த பாவகங்களை பார்த்துருக்கு அப்படிங்கிறது துலாம் ராசியையும் பார்த்துருக்கு, அதே போல் 3ஆம் இடமாகிய முயற்சி ஸ்தானத்தையும் பார்த்துருக்கு, அதே போல் லாபஸ்தானமாகிய 11வது பாவகம் அப்படிங்கிறதையும் குருவினுடைய பார்வை பார்த்துருக்கு அப்படின்னே தான் சொல்லணும். அப்போது குருவினுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால கடந்த ஆண்டு அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகளை துலாம் ராசியினருக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அதே போல் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்த்துருக்கு. இந்த முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவகம் இளைய சகோதரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ முயற்சியின் மூலமாக சில பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். நிறைய துலாம் ராசியினருக்கு இடமாற்றம் அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கும். இளைய சகோதரத்தின் மூலமாக சில சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 11வது பாவகம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். நம்ம வேலை செய்கிறோமோ இல்லையோ சில லாபங்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த துலாம் ராசினருக்கு கடந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துருக்கும்னே சொல்லலாம். அதே போல் எப்படி 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இளைய சகோதரமோ அதே போல் 11வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது. அப்போது இளைய சகோதரத்தின் மூலமாகவோ அல்லது மூத்த சகோதர வழியிலையோ சகோதர வழியில் கண்டிப்பாக ஒரு உதவிகளை துலாம் ராசினருக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும்னே சொல்லலாம். அதே போல் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த ஆண்டு அப்படிங்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருந்தும் கூட அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கும்னே சொல்லலாம். இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது துலாம் ராசியிலிருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு பயிற்சி ஆகுது. அப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது துலாம் ராசியிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது 8வது இடமாகிய அஷ்டம குருவாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது ரிஷப ராசி அப்படிங்கிறது துலாம் ராசியிலிருந்து பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானம். அப்போ அஷ்டம குருவாக இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ அஷ்டம குரு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதிகப்படியான கமிட்மெண்ட்ஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போது அஷ்டம குருவாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிறைய லாங் டைம் கமிட்மெண்ட்ஸை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவிருக்குது அப்படின்னே தான் சொல்லணும். அதே போல் இது மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உடல்நிலையில் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும். அது வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, தொழில் மூலமாகவும் சரி, நிறைய மறைமுகமான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது 2, 4, 12வது பாவகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த துலாம் ராசியினருக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவகம். அதே போல 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வீடு வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது, தாயார் சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடியது. அதே போல 12வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம். அப்போ 2வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கையும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்க்குது. 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தாயாரினுடைய நிலை, இதையெல்லாம் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கு. அதே போல விரயஸ்தானத்தையும் இந்த குரு பார்க்குது. அப்போ இந்த குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது 2ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால பணவரவு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்த துலாம் ராசினருக்கு இந்த ஆண்டு அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால வீடு வண்டி வாகனங்களை கடன் வாங்கியாவது அமைச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த துலாம் ராசினருக்கு ஏற்படுத்தும். அதே போல் வண்டி வாகனங்கள் பிரச்சனையாக இருந்து அதை பயன்படுத்த முடியாத துலாம் ராசினருக்கு இந்த ஆண்டு பழுது பார்த்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் 12வது இடத்தையும் இந்த குரு பார்க்குது. என்னதான் 2ஆம் இடத்தை குரு பார்த்து தனவரவை கொடுத்தாலும் கூட விரயஸ்தானத்தையும் இந்த குரு பார்க்குது அப்படிங்கிறது இந்த துலாம்
ராசியினர் கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தையும் பார்க்குது, விரயஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போ பணவரவையும் கொடுத்து விரயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த துலாம் ராசியினருக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செலவுகளை செய்யணும் அப்படிங்கிறதுல எப்பொழுதுமே துலாம் ராசியினருக்கு இந்த 1 வருட காலம் அப்படிங்கிறதுல கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும், வண்டி வாகனங்களை மாற்றணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசியினருக்கு வீடு மாற்றக்கூடிய இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வேலை வாய்ப்பில் இடமாற்றத்தையும் ப்ரமோஷனையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதையும் கொடுத்து தனவரவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த தனவரவை குறிக்கக்கூடிய அந்த 2ஆம் பாவகத்தை குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. தனவரவு ஏற்படுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த ஆண்டு குரு பயிற்சியில் இந்த துலாம் ராசியினருக்கு கண்டிப்பாக உண்டு. தொழிலில் கூட சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. ஆனால் விரயஸ்தானத்தையும் பார்க்குது அப்படிங்கிறதுனால எந்த செலவை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த துலாம் ராசியினருக்கு கூடுதல் கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. இந்த ஆண்டு குரு பயிற்சி 4ஆம் பாவகத்தை பார்க்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சொத்து பத்துக்களை அமைச்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை துலாம் ராசியினருக்கு ஏற்படுத்தும். பூர்வீகத்திலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய துலாம் ராசியினருக்கு கூட பூர்வீகங்களை வந்து அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்து பத்துக்களை கூட அமைச்சு கொடுக்கக்கூடிய யோகங்கள் இந்த குரு பயிற்சியில் உண்டு. இந்த ஓராண்டு காலத்தை கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அப்போ இந்த ஆண்டு குரு பயிற்சி அப்படிங்கிறது விரயஸ்தானத்தையும் பார்க்குது அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு சுப விரயமாக நீங்கள் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டு 4ஆம் பாவகத்தையும் பார்க்குது அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சியில் வீடு வண்டி வாகனங்களை கண்டிப்பாக நீங்கள் அமைச்சிக்கலாம். சுப விரயங்களாக ஏற்படுத்துறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டு குரு பயிற்சியில் இந்த துலாம் ராசியினர் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை இந்த குரு பார்வை பார்க்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் சொத்து பத்துக்களை அமைச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ சிறுவாபுரி முருகனுடைய வழிபாடுகளை தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை நாட்களையும் வெள்ளிக்கிழமை நாட்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. அது மாதிரி எடுத்துகிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு வீடு வண்டி வாகனங்களை அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு இந்த சிறுவாபுரி முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். அதே போல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்களையும் எடுத்துகிட்டு வரும்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசினருக்கு ஏற்படும்னே சொல்லலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே அவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.